Now we are going to discuss about types of spectrum. This is the lesson number 5. The name of the lesson is electromagnetic waves. In this lesson we are going to learn about types of spectrum now. We will see one by one. Initially here the question comes like this: what is mean by spectrum? Spectrum அப்படினா என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்பெக்ட்ரம் அப்படினா எப்படி இருக்கும், எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டிஃபரண்ட் கலர்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது என்ன கண்டினியூஸ் டிஃபரண்ட் கலர்ஸ்? ஆல் த கலர்ஸ் ஆர் கம்பைன்டு without any gap in a manner is nothing but spectrum. Simply we can call, இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது எந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்லாமல் நிறைய கலர்ஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு விசிபிலிட்டியை கொடுத்தது அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வானவில் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். தட் மீன்ஸ் ரெயின்போ. அப்போ இந்த ரெயின்போவில் பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேவ் லென்த் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு கலருக்குமான ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும் பொழுது அது எல்லா கலரும் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் கண்டினியூஸாக நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே ஸ்பெக்ட்ரமில் என்ன ரோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம முத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை இங்கே சொல்லியிருக்கோம் பார். இந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா லாம்டா அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஐ அப்படின்றது ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்திருக்கிறோம். இங்கே லாம்டான்றது யாரு? வேவ் லென்த் ஆஃப் லைட். ஐ அப்படின்றது யாரு? இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அப்போ லாம்டாவுக்கும் ஐக்கும் நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எடுக்கும்போது லாம்டா இஸ் டேக்கிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த இன்டென்சிட்டி ஆர் வி கேன் கால் த பிரைட்னஸ் இஸ் டேக்கிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு காம்போனண்ட்டுக்கும் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு சொல்லும் போது 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் 3 டிஃப்ரெண்ட் ரீஜியன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்ன 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்? சி, 3000 கெல்வின், K stands for Kelvin, and 4000 Kelvin and 6000 Kelvin. Look here, at most maximum value is 6000 Kelvin only. அதாவது 6000 Kelvin டெம்பரேச்சர் இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இந்த இடத்துல இன்டென்சிட்டி இருக்கு. So when the wavelength of light is increases, intensity of light also correspondingly increases till it attain maximum temperature. அதாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு இன்டென்சிட்டி என்னவாயிட்டே இருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எப்போ? வேவ்லென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய லாம்டாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது. சரி, இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ வரைக்கும்? அபவுட் 6000 கெல்வின் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 6000 கெல்வின், அதாவது 6000 கெல்வினுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸாக நம்ம வேவ்லென்த்தோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் இன்டென்சிட்டி 6000 கெல்வினை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறையும் போது தான் when the wavelength of light is increases, correspondingly intensity also increases. When? Till it attains the maximum value. After reaching the maximum value, when the wavelength of light is increases, correspondingly the intensity of light is decreases. So அப்ப இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம 3 ரீஜியனை பிரிக்கலாம். எப்படி பிரிச்சிருக்கிறோம் பாரு? UV ரீஜியன், விசிபிள் ரீஜியன் அண்ட் IR. UV அப்படின்னா என்னன்னா அல்ட்ரா வயலட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். விசிபிள் லைட் அப்படின்றது இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா IR, இன்ஃப்ராரெட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ரீஜியனுமே எதில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ நமக்கு கொஸ்டின் வரும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்றது எத்தனை இருக்கு? டோட்டலாக 7 டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆர் தேர். அமேங் 7ல இந்த 3 அப்படின்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடியது அல்ட்ரா வயலட் ரீஜியன். அதாவது அல்ட்ரா வயலட் ரீஜியன் ஃபர்ஸ்ட், விசிபிள் லைட் செகண்ட், இன்ஃப்ராரெட் தேர்ட். சரி, இப்போ அல்ட்ரா வயலட்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? மினிமம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 3000 கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து 4000 பார்த்தோம் அப்படின்னா விசிபிள் ரீஜியனுக்கு எடுத்திருக்கிறோம்.
அதே போல் இன்ஃப்ராரெட்டுக்கு தேர்டு, அதாவது 3000 கெல்வின், 4000 கெல்வின், 6000 கெல்வின். இந்த விசிபிள் லைட்டில் மட்டும்தான் நான் எழுதியிருக்கிறேன் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த 7 கலர்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றே ஒன்று தான். என்ன? விசிபிள் லைட். இட் இஸ் இன் த ரேஞ்சிங் ஃப்ரம் 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 8000 ஆம்ஸ்ட்ராங். அதாவது 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கக்கூடிய விசிபிள் லைட்டுடைய கலர்ஸுடைய வேவ் லென்த்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ யூவி அண்ட் ஐஆர் compare than the visible light, the ultraviolet and the infrared are very least wavelengths. That's why we are unable to see ultraviolet radiations as well as the infrared radiation. அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, when the object is heated it emits electromagnetic radiation. அதாவது ஆப்ஜெக்டை நம்ம எப்பெல்லாம் ஹீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த ஹீட் பண்ணுறதுனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றது எமிஷன் ஆகுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? wherever the places, whenever the situation, we are going to be heating the given object, it is able to emit electromagnetic radiation. அப்போ எப்போல்லாம் நம்ம ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்றது நமக்கு எமிஷன் ஆகுது. சரி, இது எதை பொறுத்து இருக்கும்? இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர். எதை பொறுத்து இருக்கும்? டெம்பரேச்சரை பொறுத்து இது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தோன்னா, சப்போஸ் இனிஷியலாக நம்ம ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறோம், அது எப்படி இருக்குது? ரொம்ப ஹாட் கேட்டகரியாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஹாட் கேட்டகரியில் இருக்கும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் என்ன கலராக கிடைக்கும் அப்படின்னா ரெட் கலராக கிடைக்கும். see here, when the object is in hot state, it gives in red color stage. அதுவே ஹாட்டராக இருந்தால் ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக இருக்கும், ஹாட்டஸ்டாக இருந்தால் ஒயிட் கலராக இருக்கும். அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இதில் நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஹாட் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர், ஹாட்டர் அப்படின்னு சொன்னால் ரெட்டிஷ் ஆரஞ்ச், ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒயிட் கலர். ஸோ இது மூணுக்குமான இன்ஃபரன்சஸை எதில் எடுக்கலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிரஷனில் சொல்கிறேன் பார். ஸோ E is proportional to nu proportional to 1/λ. இதை பற்றி நம்ம முன்னாடியே அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜி ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி, பட் த ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா நமக்கு தெரியும், ஒன் இஸ் இன்க்ரீசஸ் another is decreases. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா போத் ஆர் இன்க்ரீஸ் ஆர் போத் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். A beam of white light is passing through the prism. It is splits 7 colors. Of course, கண்டிப்பா என்ன? A beam of white light. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா, ஒரு white light-ஐ பிரிசம் வழியா அனுப்புறோம். பிரிசம்னா நம்ம பார்த்துருக்கோம், பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியலால் மேட் அப் ஆகிருக்கும். அந்த பிரிசம் வழியாக நம்ம ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விப்ஜிஆர் கலர்ஸை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி உருவாகக்கூடிய the definite pattern of colors obtained on the screen after dispersion. அப்போ இந்த இடத்துல dispersion அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறோம். dispersion அப்படின்னா என்ன சொல்லுவோம்? the colors are going to be splitting with. அப்போ கலர்ஸ் வந்து எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குது. அப்போ டிபெண்டிங் அப்பான் தி வேவ் லென்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் கலர்ஸ் தே ஆர் ஏபிள் டு ஸ்பிளிட்டிங். The splitting of light is nothing but dispersion. அப்போ இதை என்ன சொல்லலாம்? The definite pattern of the colors obtained on the screen after dispersion is nothing but spectrum. அப்போ ஸ்பெக்ட்ரம்கான டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டால் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? The definite pattern of colors obtained on the screen after dispersion. அதாவது டிஸ்பர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெஃபினட் பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் ஸ்பெக்ட்ரமாக நமக்கு உருவாகுது. அப்போ ஸ்பெக்ட்ரமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்பெக்ட்ரமில் 3 டைப்ஸ் இருக்குது. இனிஷியலாக நம்ம அந்த 3 டைப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம ஸ்பெக்ட்ரம் எப்படி பிரிக்கலாம்னா 2 கேட்டகரி தான். என்னென்ன? ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. எமிஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏபிள் டு எமிட். அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏபிள் டு அப்சார்ப். அதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணணும், இல்லை கொடுக்கணும். எய்தர் அப்சார்பிங் ஆர் எமிட்டிங் the electromagnetic radiation, they are called as 2 types of spectra. Spectra is the plural form. அதாவது spectrum அப்படின்னு சொன்னா singular, spectra அப்படின்னா pluralனு சொல்லுவோம். அப்ப emission spectra அப்படின்னு சொன்னா இது எப்படி நமக்கு நடக்குது? The light is emitted directly from the source.
அப்போ சோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட பார்த்துருப்போம், சோடியம் வேப்பர் லேம்ப், மெர்க்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லோ கலரில் க்ளோயிங்கில் இருந்தால் அதுக்கு பேர் சோடியம் வேப்பர் லேம்ப்பு, மெர்க்குரி கலரில் க்ளோயிங்கில் இருந்தால் அதுக்கு பேர் எல்லோ கலர் க்ளோயிங் அப்படின்னா சோடியம் வேப்பர் லேம்ப்பு, ஒயிட் கலர் க்ளோயிங் அப்படின்னு சொன்னால் மெர்க்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட், அதாவது the light is emitted directly from the source, சோர்ஸ்லேருந்து டைரெக்டாக நமக்கு ஒரு லைட் ரே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ ஈச் சோர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. சரி, இப்போ எமிஷன் ஸ்பெக்ட்ராவை பேசிக்காக 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், செகண்ட் டைப் அப்படின்றது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், தேர்ட் டைப் அப்படின்றது பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதாவது டைப்புன்னு சொல்கிறத விட 3 ஃபார்மேஷனில் நமக்கு கிடைக்கும். ஒன்று கண்டினியூஸாக எமிஷன் ஆகலாம், இல்லை லைன் பேட்டர்னில் எமிஷன் ஆகலாம், இல்லை பேண்ட் பேட்டர்னில் எமிஷன் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் எமிஷனை பற்றி பேசுவோம். கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு, if the light from incandescent lamp is allowed to pass through the prism, அதாவது ஒரு பிரிசம் வழியா ஒரு லைட் ரேவை வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் ரேவில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது எப்படி இருக்கணும், 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னு சொல்லக்கூடிய வயலட் டு ரெட் கலர்ஸை இன்டேக்கிங்கில் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும். If the light from the incandescent is nothing but incandescent என்னன்னா glowing with heat அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு லேம்ப் வந்து க்ளோயிங்கில் இருக்குது அப்படின்னா it produces more heat energy, it produces more light energy. இப்போ க்ளோவிங் வித் ஹீட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இன்கேண்டசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ if the light from the incandescent lamp is allowed to pass through the prism means we have to call continuous emission spectrum. அதாவது ஒரு லைட் ரேவை வந்து இன்கேண்டசன் லேம்ப்ல இருந்து கிடைச்சது அப்படின்னா கிடைக்கக்கூடிய லைட் ரேவை பிரிசம் வழியாக அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அப்போ அதில் எத்தனை கலர்ஸாக இருக்குன்னா 7 கலர்ஸ் இருக்கும். என்னென்ன கலரு, வயலட்லேருந்து ரெட் கலர் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னா கார்பன் ஆர்க்கு, இன்கேண்டசன் சாலிட்ஸு, லிக்விட்ஸு. கார்பன் ஆர்க்குன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம பார்த்துருப்போம் வெல்டிங் ஷாப்பில் வெல்ட் பண்ணும்போது ஒரு வெர்டிக்கல் ராடு ஒன்று இருக்கும், அதாவது நீளமாக ஒரு ராடு இருக்கும். அந்த ராடை வந்துட்டு நம்ம என்ன மெட்டீரியலை வெல்ட் பண்ணுமோ அது மேலே கொண்டு போய் டிப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்னவாயிட்டே இருக்கும், கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நீடிலுடைய லென்த்து குறைய குறைய நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், வெல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல கண்டினியூஸாக என்ன கிடச்சிக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பார்க்கிங் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்தது இன்கேண்டசன் சாலிட், சாலிட் மெட்டீரியலில் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம், அதே போல் லிக்யூட்ஸில் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம். அடுத்து செகண்ட் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா லைன் எமிஷன் அப்படின்றோம். அதாவது லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது எங்கே நடக்கும், the light from the hot gas is allowed to pass through the prism. அதாவது ஒரு ஹாட் கேஸ்ல இருந்து லைட் ரேவை கிடைக்குது. ஹாட் கேஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய லைட் ரேவை ஒரு பிரிசம் வழியா எங்க நம்ம பாஸ் பண்றோமோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா இருக்கும். சரி, இந்த லைன் ஸ்பெக்ட்ரமுக்கு என்ன கேரக்டர் இருக்கும், so the line spectrum having individual character correspondingly the line spectra are sharp lines of definite wavelengths or the definite frequencies. It always depending upon the either wavelength or the frequencies. அதாவது வேவ்லென்த்தை பொறுத்தோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்தோ ஒரு டெஃபினட் லைன் ஸ்பெக்ட்ரத்தை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கே நடக்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ஹீலியம் ஆட்டமில் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா பேண்ட் எமிஷன். இப்போ பேண்ட் எமிஷன் அப்படின்றது என்ன, இங்கே இடத்துல பேண்ட் அப்படின்றது யூஸ்வலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெரி திக்கஸ்டாக இருக்கும் நமக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி பேக்டு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் ஓவர்லாப்டு டுகெதர் டு ஃபார்ம் பேண்ட்ஸ். இதுலேருந்தே நமக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கோம், செவரல் நம்பர் ஆஃப் வெரி க்ளோஸ்லி பேக்டு ஸ்பெக்ட்ரல் லைன், அதாவது நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பார்க்கறதுக்கு ஒரு பேண்ட் மாதிரி நமக்கு உருவாகும். நம்ம வேவ்ஸ் நேச்சரில் சொல்லும் போது கம்ப்ரஷன் ரார்ஃபேக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. கம்ப்ரஷன்ஸ்னால் என்ன பண்ணுவேன், கொண்டு போயிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது என்னவாகும், சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சுருங்கும் போது பார்க்கறதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் எ சிங்கிள் மேனர். ஸோ இட் ஃபார்ம் ஆஸ் பேண்ட் ஸ்ட்ரக்சர். அப்படி பேண்டாக நமக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு எண்டு ஷார்ப் எட்ஜாகவும் இன்னொரு எண்டு ஃபேடர்ஸ் அவுட்.
அப்போ ஷார்ப் எட்ஜ் அப்படின்றது பிரைட்னஸ் அதிகமாகும், அதர் எண்ட் அப்படின்றது பிரைட்னஸ் கம்மியாகவும் நமக்கு உருவாகும். அப்போ பேண்ட் எமிஷன் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது யாரை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மாலிகூல். அப்போ மாலிகூல்ஸுடைய கேரக்டரை பொறுத்து தான் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கலாம், இல்லாட்டி அமோனியா கேஸ் எடுக்கலாம். அப்போ H2 கேஸ் ஆர் NH3 கேஸ் அப்படின்றது பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ராவுடைய 3 கேட்டகரிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவுடைய 3 கேட்டகரியை பற்றி படிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. வாட் இஸ் மீன் பை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா? In the before topic we have discussed about the emission spectra. Emission is nothing but when the light is emitted directly from the source. Here absorption spectra means it is able to absorbing some amount of the external energy. For example, see here the light is allowed to pass through a medium or absorbing substance. சரி, the light is allowed to pass through a medium. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மீடியமில் நம்ம லைட் ரேவை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணக்கூடிய லைட் ரேவை ஒரு மீடியமில் கொடுக்கும்போது அந்த மீடியம் என்ன பண்ணுது அப்படின்னா வரக்கூடிய லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்போ அப்சார்ப் பண்ணும்போது நம்ம அனுப்பக்கூடிய லைட் ரே அப்படின்றது மீடியம் வழியாக அனுப்பலாம், அப்படி இல்லாட்டி அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் வழியாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம என்ன மீடியம் எடுக்கிறோம், என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த மெட்டீரியலுடைய கேரக்டரை பொறுத்து இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது நமக்கு ப்ரொசீட் ஆகும். அப்போ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ். சரி, அப்சார்பிங் ஸ்பெக்ட்ராவில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஏற்கனவே நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். அந்த எமிஷனில் 3 வெரைட்டி சொன்னோம். என்னென்ன? கண்டினியூஸ் எமிஷன், லைன் எமிஷன் அண்ட் பேண்ட் எமிஷன். அதே போல தான் இங்கேயும் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட், லைன் அப்சார்ப்ஷன் செகண்ட், பேண்ட் அப்சார்ப்ஷன் தேர்டு. அதில் முதல்ல இருக்கக்கூடியதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன்? இப்போ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் என்ன? சி பாரு, the light is passing through a medium, it is dispersed by the prism. அப்போ நம்ம எங்கேயுமே ஒரு வரக்கூடிய சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேவை ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மீடியம் வழியாக தான் கொடுக்குறோம். அப்போ the light is passing through a medium அப்படின்னா ஒரு மீடியம் வழியாக நம்ம லைட் ரேவை கொடுக்கும்போது அந்த மீடியம் வழியாக போன லைட் ரே அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிசமால் டிஸ்பர்ஸ் ஆகுது. ஏற்கனவே நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்றத என்னன்றதை இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும்போது படித்தோம். ஸோ அதில் இன்னொரு கேஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா when the white light is passing through a blue glass plate it absorbs everything except blue color. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் நம்ம பாத் ஆஃப் த பீம் அப்படின்றது ஒரு ஒயிட் லைட்டை வச்சுருக்கிறோம். நம்ம பாஸ் பண்ணக்கூடிய லைட் ரே அப்படின்றது ஒயிட் லைட் அப்படின்னா அந்த ஒயிட் லைட்டை ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட்டில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரை தவிர மற்ற எல்லா கலரையும் என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும். For example, instead of blue color, we are using the green glass plate. What will happen? When the white light is passing through the green glass plate means it absorbs everything except the green color. அதாவது ப்ளூ கிளாஸ் பிளேட் வழியாக பாஸ் பண்ணோம்னா ப்ளூ கலரை தவிர மற்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் கிரீன் கிளாஸ் பிளேட்டை வச்சோம் அப்படின்னா கிரீன் கலரை தவிர மற்றது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை தான் நம்ம கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்ற கேட்டகரியில் பார்க்குறோம். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து லைன் பை லைன் ஆக்டிவிட்டியாக இருந்தது அப்படின்னா here when the light from the incandescent lamp is passed through the cold gas. முன்னாடி நம்ம அங்கே பார்க்கும்போது எமிஷனில் பார்க்கும்போது ஹாட் கேஸை யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அப்சார்ப்ஷனில் கோல்டு கேஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ கோல்டு கேஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு மீடியமாக செயல்படுது. அப்போ when the medium acts as a cold gas
In that cold gas, through the cold gas, the light is going to be passing. அதாவது light from the incandescent பத்தி முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அப்ப லைட்டை வந்து நம்ம incandescent lamp அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு கேஸ் வழியா பாஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அது எப்படி சார் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the light from the carbon arc passing through the sodium vapor, two dark lines in the yellow region. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் வேப்பர் லேம்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ சோடியம் வேப்பர் லேம்பை யூஸ் பண்ணும்போது சரௌண்டிங் எல்லாமே எப்படி இருக்கும், எல்லோயிஷாக தெரியும். அந்த எல்லோ ரீஜியனில் ரெண்டு டார்க் லைன்ஸ் மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த டார்க் லைன்ஸ் அப்படின்றது தான் நமக்கு லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக நமக்கு இங்கே கிடைக்குது. அப்போ லைட் ஃப்ரம் த கார்பன் ஆர்க் பாசிங் த்ரூ த சோடியம் வேப்பர், டூ டார்க் லைன்ஸ் இன் த எல்லோ ரீஜியன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்போ இதுக்கு பேர் நம்ம லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் we have to move பேண்ட் அப்சார்ப்ஷன். இப்போ பேண்ட் அப்சார்ப்ஷன்னா என்ன, முன்னாடி நம்ம எமிஷனில் சொல்லும் போதும் பேண்டை பற்றி பேசணும், அதே போல் இங்கே அப்சார்ப்ஷன்லையும் சொல்லணும். அப்போ பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் என்ன அப்படின்னா, when the white light is passing through the iodine vapor, dark bands on continuous bright background. அப்படின்னா என்னன்னா, பேக்ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப பிரைட்னஸாக இருக்கு. அந்த பிரைட்னஸில் டார்க் லைன்ஸ், முன்னாடி நம்ம கேசஸில் சொன்னோம் இல்லையா, லைன் அப்சார்ப்ஷனில் ரெண்டு டார்க் லைன்ஸ் மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். இங்கே என்னன்னா, பிரைட் பேக்ரவுண்டே நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகிடும், டார்க் பேண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். பேண்ட்ஸ்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே என்னவா மாறிடும், பிளாக்கனாக மாறிடும். அப்போ ஒரு ஒயிட் லைட்டை வந்துட்டு அயோடின் வேப்பர் வழியாக நம்ம பாஸ் பண்ணும்போது the dark bands on continuous bright background is produced. சரி, இது ஒன்று தான் இதனுடைய கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, when white light is passed through the dilute solution of blood or chlorophyll or certain solutions of organic or inorganic compounds. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம், டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட், அதாவது பிளட்டோடைய டைல்யூட் சொல்யூஷன், அப்படி இல்லாட்டி குளோரோஃபில் எடுக்கலாம், இல்லாட்டி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த காம்பனன்ட்ஸ் வழியாக நமக்கு ஒயிட் லைட்டு பாஸ் ஆகும் பொழுதும் கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ஒரு பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். அப்போ பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், த்ரூ தி டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட்டாக இருக்கலாம், இல்லை குளோரோஃபில்லாக இருக்கலாம், இல்லை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, இல்லை இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் எதை கொடுத்தாலும் சரி நமக்கு பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ இதுக்கு நமக்கு முதல்ல சோர்ஸ்ன்றது என்ன தேவை, அப்போ சோர்ஸ்ன்றது யார், ஒரே ஒரு ஒயிட் லைட். அப்போ when the white light is passing through these things we able to get it dark bands. சரி, அப் டு திஸ் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்பெக்ட்ரத்துடைய ரெண்டு டைப்ஸை பற்றி பேசணும். என்னென்ன, ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ரெண்டாவது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சிம்பிளாக நமக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன சொல்லிடலாம், when the light is emitted directly from the source, அதாவது சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது டைரக்டாக அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதுவே ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃப்ரானோஃபர் லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ ஃப்ரானோஃபர் லைன்ஸ்னா என்ன, ஃப்ரானோஃபர் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ஸோ த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம் த சன். அப்போ சன்ஸோடைய லேயர்லேருந்து பார்த்தோன்னா சன்னுடைய அட்மாஸ்பியர்லேருந்து நமக்கு ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை கண்டுபிடிச்சது தான் நமக்கு வந்து ஃப்ரானோஃபர் அப்படின்றவர், அதனால் அவருடைய நேமையே இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் நேம்டு ஆஸ் ஃப்ரானோஃபர் லைன்ஸ். அப்போ த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம் த சன். அப்போ சன்லிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். அதாவது ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெக்ட்ரமில் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ் அப்படின்னு, அதாவது நிறைய டார்க் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கன்சிக்யூட்டிவாக எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நமக்கு என்னவா மாறுது, ஒரு ஸ்பெக்ட்ரமாக ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இந்த ஃப்ரானோஃபர் லைன்ஸ்ன்றது என்ன பர்பஸ்க்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, it helps to identifying the elements present in the sun's atmosphere. அதாவது சன்னுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரானோஃபர் லைன்ஸ் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ ஃப்ரானோஃபர் லைன்ஸுடைய முக்கியமான யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா,
which are the elements present in the sun's atmosphere, we are able to identify it by using of this. Which one? Fraunhofer lines. So up to this we are discuss types of spectrum. So this is the end of the fifth lesson. The name of the lesson is electromagnetic waves. That's all.